கேரளா ஸ்பெஷல் கலத்தப்பம் செய்கிறதுக்கு 2 கப் அளவுக்கு அரிசி எடுத்துருக்கிறேன். அதாவது 1/4 கிலோ அரிசி எடுத்து அதை 4 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வடித்த சாதம், 1 ஏலக்காய், கொஞ்சோண்டு தேங்காய் இதெல்லாம் போட்டு 1 கப் அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா அரைச்சிக்கலாம், மையாக அரைச்சிக்கலாம். இப்போது இன்னொரு பாத்திரத்தில் 1 கப் அளவுக்கு தண்ணி விட்டு அதில் 1 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கலாம். வெல்லத்தை நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மாவில் இந்த வெல்லத்தை சேர்க்க போகிறோம். இந்த வெல்லத்தை சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, அப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்து நல்லா கலந்துட்டு, அதுக்கப்புறம் ஒரு குக்கரில் பட்டர் இல்லைன்னா வெண்ணெய் சேர்த்து அதில் தேங்காவை போட்டு நல்லா பொன்னிறமாக வதங்கினதும் இந்த கலந்து வச்சுருக்கிற மாவை அதில் ஊற்றி நம்ம அந்த குக்கரோட மூடியை மூடி வச்சு விசில் போடாமல் ஒரு 20 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு வேக வச்சு எடுத்தோன்னா சூப்பரான கலத்தப்பம் ரெடி. ரைஸ் கேக்கை ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள்.